படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த நிகழ்ச்சி உபயதாரர்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. தாரமங்கலம் மக்கள்னாலே சம மாசு நடுவர். நீ முதல்ல பேசு நடுவர்களே. நீங்க என்ன சாதாரண மசாலா தோசை நடுவரா? உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கார். அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கைதட்டு பறக்குதுன்னு பாருங்க. என்ன சொல்லு? உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? நீ ஊரா சாப்பிட்டா ஆயிட்டா குண்டா, நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நானும் கவிதை வச்சிருக்கேன். நடுவர்களே, நீ கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர். அப்படி ஓரமா வச்சு கொஞ்சு. என்ன பேச்சு? எதிரணியில இருந்து வந்து குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களுடைய உழைப்பேன்னு புலம்பி தீத்தாங்கல்ல. உண்மையிலே சார், இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்கள் நாங்க இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும். அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கலாம். ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கலாம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன். நீங்க நான் புருஷன். நீ யாரு புருஷன்? பொண்டாட்டி பேரை மாத்தி சொல்றாமா அவசரத்துல. உண்மையிலங்க சார், பெண் என்றால் அன்பு, பெண் என்றால் பண்பு, பெண் என்றால் ஒரு தெம்பு. அவளை நம்புங்க, வாழ்க்கையில உருப்பிடுவீங்க. அப்படிப்பட்ட பெண் என்பவள் மயக்குபவள் கிடையாது. அந்த பெண் என்பவள் ஒவ்வொரு குடும்பத்தையும் இயக்குபவள் ஒரு பெண் சார். அந்த பெண் குடும்பத்துக்குள்ள வரும்போது மகிழ்ச்சி மனநிறைவு எப்படி தெரியுமா கிடைக்கும்? எப்படி இருக்கும்? தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா கிடைக்கும் சார். ஆஹா ஆஹா. திங்களுறங்கிய போதும் திங்களுறங்கிய போதும் கண்களுறங்கிடுமா, கண்களுறங்கிடுமா, கண்களுறங்கிடுமா. இரவிலே தோன்றும் நிலவை போலவே, நிலவை போலவே பாவை குமரியே நீயும் வந்த போதிலே, வந்த போதிலே வேறுமா, கடல் அலையை போல உழைத்து போக நேருமா. அருமையா பாருங்க. உண்மையிலேங்க சார், ஒரு பெண் குடும்பத்துக்கு வந்தாதானே சார் மகிழ்ச்சி கிடைக்குது. உண்மையிலே பாருங்க, ஒவ்வொரு இளைஞனும் திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி வெளியில வீட்டு வேலைக்கெல்லாம் போக மாட்டான். அப்படி வெளியில சுத்தி இருந்து 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு வருவான் சார். அப்ப அந்த அம்மா கேட்பாங்க, ஏன்டா வீட்டுக்கு காலகாலத்துல வரலாம்ல, ஏன்டா 10 மணி 11 மணிக்கு வர்றேன்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், வீட்டுல என்னமா இருக்கு, எல்லாம் வெளியில இருக்குமா அப்படின்னு பொறுப்பு இல்லாம சுத்துவான். ஆனா அப்பதான் அந்த தாய் நினைப்பா, இவனுக்கு பொறுப்பா ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் முடிச்சாதான் இவன் வேலைக்கு போவான் அப்படின்னு ஒரு பொறுப்பு வரும்னு நினைப்பான். உடனே அவனுக்கு திருமணம் முடிச்சு வைப்பாங்க. அந்த பையனுக்கு திருமணம் முடிச்சு வச்ச உடனே வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டாங்க. அப்ப அந்த அம்மா கேட்பாங்க, ஏன்டா கடகண்ணிக்கு போயிட்டு வரலாம்ல, இப்படி வீட்டுக்குள்ளேயே குட்டி போட்ட பூனை மாதிரி இருக்கியே அப்படிம்பாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், வெளியில என்னமா இருக்கு, எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குமாப்பா.
அப்ப ஒரு பொறுப்பு ஒரு பெண் வந்ததுக்கு அப்புறம் தானே சார் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் கிடைக்குது. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. உண்மையிலே இப்ப நம்ம திருவிழா அவ்வளவு சிறப்பா கொண்டாடுறோம். ஒரு வாரம் 10 நாளா நடக்குது. இந்த திருவிழா இவ்வளவு தூரம் சிறப்பா நடப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் நம் காவல்துறை நண்பர்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். அவர்கள் தூக்கத்தை பார்க்காம நம்மளுடைய நலனை கருத்துல கொண்டு போக்குவரத்தை சரி செஞ்சு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி சில தவறுகள் நடக்காத அளவுக்கு நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது நம் தமிழக காவல்துறை. அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். உண்மையில சார் எனக்கெல்லாம் திருமணமான புதுசுல நான் எவ்வளவு பொறுப்பா இருந்தேன்னு இப்ப கேளுங்க. ஒரு 35 வருஷம் இருக்குமா? இங்க கேட்டாங்களாக்கா? சொல்லி எழுதி கொடுத்தாதான் காசு கொடுப்பாரு ராஜான்னு. உண்மையில சார் எனக்கு திருமணமான புதுசுல எங்க அத்தா என்னை வாடினே கூப்பிட மாட்டாரு. எல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல வளருவான் சார். என் செல்லம் என் சிச்சு என் சிச்சும்பான். டீ வாங்கி கொடுக்க மாட்டான், ஜூஸ் வாங்கி கொடுப்பான், உடம்புக்கு குளிர்ச்சி குளிப்பான். ஒரு புள்ள வரக்கட்டும் ஒரு போண்டா கூட வாங்கி தர மாட்டான். என் குடும்பத்தை தின்னே தீக்கிறீம்பான். ஆனா சார் எங்க அத்தா என்னை வாடின்னு கூப்பிட மாட்டாருங்க சார். இங்க வாடா அப்படிதான் கூப்பிடுவாரு. கட்டிங் போட்டுருக்கான் போல இருக்கடா, உளறி இருக்கான்டா. ஏன் தெரியுமா என்னை வாடான்னு கூப்பிடுவாரு? ஏன் தெரியுமாங்க சார்? என் முகம் வாடி போயிருமா. இங்க வாடுறதுக்கு என்ன இருக்கான்? டேய் டேய் வேணாம்டா மாப்ள வாடா 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 செல்ல குப்புற போட்டியடா. இது தேவையாடா? தூக்கு போட்டு உன்னை நம்பி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுடா. ஏன் புருஷன் கூப்பிட்டதுக்கு நீ ஏன் பதற? அப்படி இந்தா உங்க குடும்ப பிரச்சனையை வெளியில போய் வச்சுக்கோங்க. இதுல ஏன் என் குடும்பத்தில் விட்டு இழுத்துக்கிட்டு நீங்க? உண்மையிலங்க சார் நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க சார். நான் எவ்வளவு பண்பாடு உள்ள பிள்ளை தெரியுமா? எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது அப்படி கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன் ரொம்ப. ஆனா என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் சார். ஏம்மா அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு, அவர் மூஞ்சில கரிய பூச முடியுமாங்க சார்? உண்மையிலே சார் நான் ரொம்ப பண்பாடு தெரிஞ்ச பிள்ளைங்க சார். சொல்லிக்கம்மா. எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன். என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சனா அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தான் சார் குடிப்பேன் நான். அடி ஆத்தி ஏம்மா? அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காரு, அவருக்கு சுற்றுமுள்ளக்க, அதனாலதான். ஏம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரே எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு? உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பார் உங்களுக்கு. டோல்கேட்டு போடலங்க, அதாங்க உடனே வந்திருக்கான் அந்த ஆள் பாஸ்டாக்ல. உண்மையிலங்க சார் பெண் என்றாலே பாசம், நிலையான அன்புக்கு பிரிவில்லைங்க, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒவ்வொரு பெண்ணும் குடும்பத்துல இருக்கனால வாழ்க்கை எப்படி தெரியுமா மகிழ்ச்சியா இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகையா இருக்கும் சார். உண்மையிலேயே இந்த விழாவிற்கு தலைமையேற்று வருகை வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய உயர் திரு TMA இனியன் BA LLB அவர்கள், பூவியல் நாட்டு நாட்டாமைக்காரர் அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருகை என வரவேற்பதிலே இந்த விழா மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. இங்கு நான் என்கிறது இங்கு நான் என்கிறது
இங்கு நான் அருமையான குரல் வளம்மா. நன்றிங்க சார். இன்னைக்கு நம்ம அம்மன் திருவருள் நற்பணி மன்றம் டி.கே. அருணாச்சல முதலியார் மக்கள் மன்றம் இணைந்து நடத்தக்கூடிய விழாவுக்கு வந்துட்டீல்ல? 4 படத்துல தானே பாடியிருக்கிய? 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா வாழ்த்துறோம். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். இங்க வந்தவங்க யாருமே வீண் போனதில்லை. பெரிய பெரிய ஆட்கள் பூரா இங்க வந்துதான் நல்ல உயரத்துக்கு போயிருக்காங்க. அப்படி நீங்க நல்ல உயரத்துக்கு போகும்போது திருப்பி கூப்பிட்டாங்கன்னா ரேட்டு பேசாம வரணும். அது ஒண்ணுதான் எங்க கோரிக்கை. எல்லாம் இப்படித்தான் சொல்கிறானோ. அங்கே போயிட்டு மேனேஜர் ஃபோன் எடுக்கிறான். அப்புறம் நான் மேனேஜர் பேசுகிறேன். பெரிய பெரிய ஆள்லாம் விஜய் டிவியில் போனவன் என்கிட்ட அணியில் பேசி போனவன் தான். இப்போ இல்லை சார் நம்மளுக்கு சரி வராது அப்படின்னா அப்புறம் ரொம்ப ஆள் சொன்னாலும் வீட்லேயும் படுத்து கிடக்குறாங்க. நம்ம வந்து மதிப்பு கொடுக்குறவங்களுக்கு மதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சில சிக்கல் பண்ணோம்னா சிக்கலாகி போயிடும். போன வருஷம் ஒரு அம்மா என்கிட்ட இதே மாதிரி பேச்சு. இப்போ வாதம் வந்து படுத்துருக்கு, கவனமாக இருக்கும். ஆனா உண்மையிலே சார், ஆண்கள் நாங்க உழைக்கிறோம் உழைக்கிறோம் உழைக்கிறோம்னு பேசுறீங்கல்ல, நீங்க தான் ஆண்கள் உழைக்கிறீங்கல்ல சார். அப்புறம் ஏன் பெண்கள் திருமணம் பண்ணி வரும்போது வரதட்சணை ஏன் சார் நீங்க கேக்குறீங்க? தயவு செய்து இந்த மேடையிலே வரதட்சணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். ஏன் சார்? இந்த பகுதிகளில் யாரும் வரதட்சணை கொடுக்கறது கிடையாதுமா. யாரும் வரதட்சணை கொடுக்குறீங்களா சார்? வரதட்சணை கொடுக்கறது கிடையாது. உங்களா பார்த்து கொடுப்பாங்க. வரதட்சணை கிடையாது சார். இப்போ நாட்டில் வெள்ளம் வருது, அரசாங்கம் என்ன பண்றாங்க? வெள்ள நிவாரணம் கொடுக்குறாங்க. ஆமா. வறட்சி வருது, வறட்சி நிவாரணம் கொடுக்குறாங்க. புயல் வருது, புயல் நிவாரணம் கொடுக்குறாங்க. சரி. வருஷத்துல ஒரு தடவை மனுஷன் பாதிக்கப்படுறதுக்கு அரசாங்க நிவாரணம் கொடுக்குறாங்கல்ல. வருஷம் பூரா அவங்களை கட்டி அழுகுறோம்ல, அதுக்கு கொடுக்கக்கூடிய திருமண நிவாரண நிதி தானே ஒழிய அதுக்கு பேர் வரதட்சணை கிடையாது என்பதை இந்த மாமன்றத்திலே நான் பதிவு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சார் உண்மையில சார் எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாதுங்க. மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெளியும் போல இருக்கு. அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என் முகத்துல தான் முழிக்கலன்னு ஆசைப்படுவாரு சார். அந்த ஆள் கிரகம் தான். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் என்ன சொல்லியிருக்கான் பாடுறா? என்னத்தான் ஒன்னத்தான் எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னி குட்டிய தங்க குட்டிக்கிறான் பாரு. அப்படி அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல. அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல சார். நீ கேர் பண்றது இல்லையே. எங்க உங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம். ஏன் சார் இதுக்கு என்ன குறைச்சல்? அங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? கூந்தல பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பிரசு மாதிரியே இருக்கியா, அதுவும் பிசிறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையிலே சார் தங்க குட்டினவனா அப்படியே ஜிங்கன அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டாயிருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாரு. இதுக்கு பேர் தான் சார் விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை ஒரு பெண் மனைவிங்கிற என்னாலதான் விடியுது. உங்க பொறுப்பால தான் விடியுது. எங்க பொறுப்பால தான் விடியுது. எப்படி விடியும்? பால் வண்ணம் பருவம் கண்டு வருவீங்க சார். வாழ்வன் பருவரு கண்டு வேள்வன் விழிகள் கண்டு மான் நான் வாடுகிறேன். கண்ணன் வண்ணம் அங்கே கைகள் கையை வண்ணம் அங்கே கைகள் பெண்ணின் வண்ணம் நோய் வாடுகிறேன்.
அப்படியே பதறி போய் நீங்க பதறிட்டாலும் யாத்தா இப்படி வேர்க்க விறுவிறுக்க முடியாருங்களே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, என்னை ஒரு நாய் துரத்திருச்சுடி அப்படின்னாரு. அச்சச்சோ, நாய் துரத்திருச்சா? எங்கேயாவது கடிச்சிருச்சா தான் அப்படிங்கிறேன். கடிக்க தாண்டி வந்துச்சு, ஓமுட்டு ஆதார கடை காட்டினே திரும்பி போயிருச்சுடி அப்படின்ட்டார். இந்த இருங்க, ஐஸ்வர்யா ராயாவே இருந்தாலும் ஆதார் கார்டில் அசிங்கமாக தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா உண்மையிலங்க சார், போன வாரம் பாருங்க இதே மாதிரிதான் உலகம் எத்தனை கிலோடி அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அத்தான் அதை கணக்கிட முடியாது தான், அது பறந்து விரிந்த உலகம் அப்படின்னு. என்னடி இப்படி சொல்ற? உலகம் வந்து வெறும் 70 கிலோ தாண்டி அப்படின்னாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சார். உலகம் 70 கிலோவா? எப்படி அத்தான் அப்படிங்கிறேன். என் உலகமே நீதான் அடி அப்படின்னாரு. பொறுமை சாமி, பொறுமை. ஏதோ பிளாக்கில் வாங்கி அடிச்சிருந்திருக்கேன் அவன் புருஷன், அதான் இந்த சொத்து சுத்திருக்கான் சார். நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார். அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சியா ஒரு பெண் எப்படி தெரியுமா கொடுப்பா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் தெரியுமா? தெரியுமா? முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் தெரியுமா? தெரியுமா? இனி முடியுமா? தெரியுமா? ஆகவே நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை என்றைக்குமே தீர்மானிப்பது ஆண்களுடைய உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய பொறுப்புதான் என்று சொல்லி, பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி, குடும்பத்தின் கைகாட்டி, உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோறு ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி. அந்த பெண் வரக்கூடிய வாழ்க்கைதான் குடும்பத்தின் மகிழ்ச்சி, மனநிறைவு என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. நான் தீர்ப்புன்னு ஒன்று சொல்லணும். அதுக்கிடையில விழா குழுவினர் ஒரு சிறப்பு செய்யறாங்க. 3 மணி நேரமா நீங்க 3 மணி நேரத்துக்கு மேலேயே நிக்கிறீங்க. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. தீர்ப்பை மட்டும் ஒரு 10 நிமிஷம் கேட்டுட்டு போங்க. பட்டிமன்ற ரசிக பெருமக்களுக்கும் தாரமங்கலம் பொதுமக்களுக்கும் ஒரு வேண்டுகோள். இவ்வளவு நேரம் நமது தேவக்கோட்டை மகாராஜன் அண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக நமது கொங்கு தமிழ் விவசாய அண்ணன் மஞ்சுநாதன் அவர்களும், பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்களும், பாண்டிச்சேரி கௌதமி அவர்களும், திரைப்பட பாடகி ராணிக்குமார் அவர்களும் சிறப்பான முறையிலேயே நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கா அப்படின்னாக்கா ஒரு கரகோஷம் கொடுங்க. இந்த வெள்ளிக்கிழமையில் நிகழ்ச்சி நடத்துறது கொஞ்சம் சிரமமான காரியம். இதற்கு முன்பு ஒரு 2-3 பேர் முயற்சி பண்ணி அந்த வெள்ளிக்கிழமையில் அது தடங்களாய் போயிடுச்சு. இப்போ நாம் வெற்றிகரமாக 5வது ஆண்டு, ஆனால் 7வது ஆண்டு நடக்குது. இடையில் கொரோனா காலத்தில் 2 வருடங்கள் நிகழ்ச்சி நடத்தவில்லை. ஆக 5 நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம். இந்த 5மே நாம் பாராட்டை பெற்றிருக்கிறோம். வந்த மக்கள் அனைவரும் இறுதி தீர்ப்பு மழை பெய்தாலும் கூட
இறுதி தீர்ப்பை கேட்டுவிட்டு தான் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை தாரமங்கலம் மக்கள் எங்களது புவியல் நாட்டாண்மைக்காரர் திரு TK அருணாசலமலையார் நற்பணி மன்றத்திற்கும் ஸ்ரீ அம்மன் திருவருள் நற்பணி மன்றத்துக்கும் வழங்கியிருக்கிறீர்கள். இந்த பெருமைக்கு காரணம் நமது நாட்டாண்மைக்காரர் அண்ணன் TMA இனியன் அவர்கள் இந்த வாய்ப்பினை நமக்கு வழங்கியது தான். ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ச்சியின் இறுதியிலே வந்து, ஏனென்றால் மஞ்சள் நீராட்டம் அம்மன் ஊர்வலம் வெள்ளிக்கு குதிரையிலே வந்து தாரமங்கலத்தை வலம் வந்து மக்களுக்கு அருள் செய்கிறது. அதே போல் இந்த பட்டிமன்றத்தை நடத்துகின்ற குழுவினருக்கும் பட்டிமன்றத்தை காண்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அருளினை வழங்கி செல்கின்றது தமது இருப்பிடம் தேடி. இந்த ஒரு வாய்ப்பு நமது நிகழ்ச்சிக்குத்தான் கிடைக்கிறது வருடம். இதே அந்த மாதிரி சாமி இடையிலே வருவதோ அல்லது குதிரை வருவதோ இருந்தால் சில நிகழ்ச்சிகளிலே மக்கள் அதான் சமயம் என்று கலைந்து போய்விடுவார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் அம்மன் பாடலை LR ஈஸ்வரியின் பாடலை ராணிக்குமார் அவர்கள் பாடச் சொல்லி நமது நடுவர் அவர்கள் கேட்டுக்கொண்டு சிறப்பான முறையில் அந்த அம்மனை அவரது இருப்பிடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அது இன்னும் மிகவும் சிறப்பானது. ஆக அண்ணன் அப்போ சொன்னார், இந்த சாமி பாடல் மட்டும் இல்லை, இன்னும் வேறு கரகாட்டம் ஒயிலாட்டம் எல்லாமே நடத்தோட்டு அவ்வளவு திறமை மிக்கவர் தான் நமது நடுவர். இதை சென்ற ஆண்டு நான் சகோதரி பாண்டிச்சேரி கௌதமி அவர்களிடம் அண்ணனின் தொலைபேசி எண்ணை கொடுங்கள் என்று சேலத்திற்கு வழியனுப்ப செல்லும்போது அவரிடம் கேட்டுக்கொண்டேன். அதே போல் இந்த வருடம் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பதற்காகவே கடந்த மே மாதமே அண்ணனிடம் பேசி புக்கிங் செய்தேன். ஆக இந்த வாய்ப்பை நல்ல ஒரு எங்களுக்கு பெயரை பெற்று தந்த அண்ணன் தேவக்கோட்டை மகாராஜன் மற்றும் அவருடன் வந்திருக்கின்ற அனைத்து பேச்சாளர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நமது நாட்டாண்மைக்காரர் அவர்களுக்கு நமது அண்ணன் மகேந்திரமணி அவர்கள் பொன்னாடை அடைகின்றார்கள். நமது நடுவர் அவர்களுக்கு நமது நாட்டாண்மைக்காரர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிகின்றார்கள். ஐயா மஞ்சுநாதன் அவர்களுக்கு இப்பொழுது நாட்டாண்மைக்காரர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிகின்றார்கள். அண்ணன் கோப்பா ரவிக்குமார் அவர்களுக்கு நாட்டாண்மைக்காரர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிகின்றார்கள். அன்பு சகோதரி பாண்டிச்சேரி கௌதமி அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கிறார்கள். சென்னை ராணிக்குமார் திரைப்பட பின்னணி பாடகி அவர்களுக்கு நமது ஐயா அவர்கள் பொன்னாடை அணிக்கின்றார்கள். இசைக்குழுவை சேர்ந்த நமது அன்பு சகோதரர் உமாநாத் அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கின்றார்கள். நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டேன், ஆர்கெஸ்ட்ராவில் பல்வேறு இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டு இசையமைப்பார்கள். இவர்கள் 2 இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டே மிக சிறப்பான முறையிலே இசையமைப்பார்கள் என்று குறிப்பிட்டேன். அதே போல சிறப்பான முறையிலே இசையமைத்து அதுவும் இல்லாமல் கண்ணனை அழைத்து நமது நிகழ்ச்சியை துவக்கினார்கள். அண்ணன் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மகாராஜன் நானும் 15 வருஷம் நட்டு அதை சொல்லி நமது பட்டிமன்ற நடுவர் தேவக்கோட்டை மகாராஜன் அண்ணன் அவர்களின் நீண்ட நாள் நண்பர் பொன்னாடை அணிகின்றார்கள்.
அடுத்தது நமது தீபம் பாஸ்கர் நமது இந்த மேடையின் பின்னணி அலங்காரத்தை மிகச் சிறப்பான முறையிலே ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வடிவமைத்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு நமது மன்றத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் அவர்கள் பொன்னாடை அணிகின்றார்கள். நமது பட்டிமன்ற குழுவினர் எவ்வளவு உயிரை கொடுத்து பேசினாலும் அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது ஒளிதான். அந்த ஆடியோவை சிறப்பான முறையிலே செய்து ஒவ்வொரு ஆண்டும் நமது நாட்டாமைக்காரர் ஐயா அவர்களிடம் வருகின்ற பட்டிமன்ற ஆர்கெஸ்ட்ரா குழுவினரிடமும் பொதுமக்களிடம் பாராட்டை பெறுகின்ற நமது வடிவேல் அவர்களுக்கு அன்பு தம்பி டி.கே. ஆறுமுகம் அவர்கள் பொன்னாடை அணிகின்றார்கள். கோபி இருக்கா இல்லையா? கோபி அண்ணன் மஞ்சுநாதன் அவர்களோடு வந்து வீடியோ எடுத்து தமிழகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்ல இருக்கின்ற அன்பு சகோதரர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனல், கொங்கு மஞ்சநாதன் யூடியூப் சேனல், 2 யூடியூப் சேனலும் அவர் தான் பார்த்துக்கிறார். கணேஷ் வாங்க நான் கடைசா போடுறேன் வாங்க. நமது துணை செயலாளர் கணேசன் அவர்கள் பொன்னாடை வணங்குகின்றார்கள். அறம் ஒவ்வொரு ஆண்டும் எங்ககிட்ட ஒரு பைசா கூட கேட்காம இந்த நிகழ்ச்சியை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற அறம் யூடியூப் சேனல் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடையை அணிகின்றோம். பாருங்க இருப்பா. மகேந்திரமணி அண்ணன் அவர்களுக்கு நமது நாட்டாமைக்காரர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிகின்றார்கள். மங்கையரசி அன்பு சகோதரர் மங்கையரசி அவர்களுக்கு நமது பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் பொன்னாடை அணிகின்றார்கள். மன்ற மங்கையரசி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக டி.கே. ராசா அவர்களுக்கு ஆறுமுகம் எனக்கும் சேர்த்து எனது தந்தை கைலாசமலை அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்க வேண்டுமாய் நாட்டாமைக்கார ஐயா அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நரி கணேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. வாங்க வேகமாக வாங்க. அடுத்து டி.பி. சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்து நமது குருமா ரவி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. போடுங்கண்ணா, டக்கு டக்குன்னு போட்டுவிடுங்க. வாப்பா, டைம் ஆகுது, அதுக்கு தான் வாங்க. சார் அண்ணாதுரை வரலையா? எஸ்பி கோவிந்தராஜ் அவர்களுக்கு
நமது பாடகர் முத்துசாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. வீதி சிவலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பாலச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. சிவகுமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அண்ணாதுரை இருக்காப்பிள்ளையா சார்? அண்ணாதுரை அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிவகுமார், தடிவரிசை செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ரங்கநாதன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பொன் கருணாநிதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பொன் முருகவேல் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பொன்னுசாமி கோவில் அத்தனை பணிகளையும் சிறப்பான முறையில் செய்து வருகின்ற சார் பொன்னுசாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பாவடி குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அருள்முருகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நாட்டமாக இருக்கு அருள்முருகன். ஆர்மோ இது இளவரசா அவர் இல்லை இங்கே இருந்தார். சார் அண்ணாதுரை வாங்க. சதீஷ் வா. எங்கள் அத்தனை பணிகளையும் ஏற்று செய்கின்ற சதீஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இன்னும் யாருக்காவது விடுபட்டு போயிடுச்சாப்பா? கோச்சிக்காதீங்க, வந்து வாங்கிக்கோங்க. பேர் சொல்லலன்னு கோச்சிக்காதீங்க. பட்டிமன்றம் துவங்கும் பொழுது ஒன்றை குறிப்பிட்டேன். இந்த நிகழ்ச்சியிலே யாராவது சிரிக்காத ஒருவர் இருந்தால் அவர் 1000 ரூபாய் பரிசு கொட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டேன். அப்படி யாராவது இருந்தால் அவர்கள் பரிசினை பெற்றுக்கொள்ளலாம். உண்மையான நபர் அவராக இருக்க வேண்டும். சிரிக்காதவர்களுக்கு 1000 இந்த இவங்க சிரிச்சாம இருப்பாங்க. 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என்ன இழுத்து விட பார்த்துட்டாங்க. இப்பொழுது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தீர்ப்பினை நமது நடுவர் அவர்கள் தனது இன்னிசையோடு தொடங்குவார்கள். இடையிலே ஏற்பட்ட இடையூறுக்கு மகிழ்ச்சியுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது இடையூறு கிடையாது, அது ஒரு சிறப்பு தானே. உண்மையிலேயே எங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த தெய்வத்திரு டி.கே. அருணாச்சல முதலியார் மக்கள் மன்றமும் ஸ்ரீ அம்மன் திருப்பொருள் நற்பணி மன்றத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, உண்மையிலே இவ்வளவு நேரம் தீர்ப்பு கேட்கறதுக்கு நிக்கிறீங்க பாருங்க. உண்மையிலே எங்களுக்கு பெரிய விஷயம். நல்ல ஒரு கைதல் நம்ம டீம் சார்பாக கொடுங்க பாப்போம். மற்ற ஊர்லாம் இதான் சான்ஸ் கிளம்பி போயிடுவாங்க. பொன்னாட போத்தி சிறப்பு செஞ்சாங்க. அருமையான வெள்ளை ஆடை. இவர்கள் உடுத்தியது மட்டும் வெள்ளை ஆடை அல்ல, இவர்களும் மனது வெள்ளையாக இருக்கிறது. அதனால்தான் வெள்ளை ஆடை உடுத்திருக்கிறார். நேற்று ஒரு ஊர்ல சிகினா சால்வை எனக்கு போத்துனாங்க. உள்ள பேப்பர் வச்சு மடிச்சிருந்தாங்க. ஒருத்தர் நேராச்சின் அவசரத்தில் சரச்சரன் உதறி பேப்பரை ஏன்ட்ட போத்திட்டு பொன்னாடை அவர் கொண்டு போயிட்டார். பின்னாடி பார்க்குறேன் மானங்கட்ட பொழப்புன்னு எழுதியிருக்கு. அப்படிலாம் இல்லாம உண்மையான பொன்னாடையை போத்துறாங்க பாருங்க. இதுதான் சார் சிறப்பு. நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனாலதான் இவ்வளவு தூரம் சிறப்பா உட்காந்து ரசிக்கிறீங்க. நேற்று ஒரு ஊர்ல பட்டிமன்றம் தான் சார் ஆரம்பிச்சேன். ஒருத்தர் ஒடியாந்து முன்னாடி உளுந்தான். 100 ரூபா அன்பளிப்பு, பேரு சொல்லாத வச்சுக்க திட்டுவாங்க. திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு என்னை ஒருத்தன் சுரண்டனான். யாரும் திரும்பி பார்த்தேன், அதே ஆள் சுற்றி வந்துட்டான். மறுபடியும் 150 ரூபா கொடுத்தான். ஒரே ஆள் 250 ரூபா அன்பளிப்பு கொடுத்தான். எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போவலையாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்துவிட்டேன். பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துருங்கிறாயா. நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வச்சுருந்தா அதில் 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறாயா. அவள் யாரான்னு பார்த்தா கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டியா போனவனா இருக்கா. என்கிட்ட வசூல் பண்ண தெரிகிறான். நான் ஏற்கனவே விட்டதை வசூல் பண்ண முடியாமல் தான் ஊராக பயிர்விக்கிட்டு நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். கேட்ட கேள்வி என்ன? குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? இவங்க என்ன சொல்றாங்க? ஆண்கள் தான் உழைத்து கொண்டு இருக்கிறோம், பெண்கள்கிட்ட பொறுப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க.
சார் சந்தேக புத்தி சார். சந்தேகம் யார்கிட்ட வருது? ஆம்பளை சந்தேகப்படுறானா? பெண்கள் தானே சந்தேகம். ஒன்றும் இல்லை சார், நான் எப்போதும் பட்டிமன்றத்துக்கு ஒரு பெரிய குறிப்பு எழுதுன நோட்டு வச்சிருப்பேன். இப்போ 10 நாளாக கொண்டு வர்றதில்லை. குடும்பத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு. போன வாரம் குறிப்பு எடுக்கலாம்னு நோட்டை பெரட்டினேன் வீட்டில். பட்டிமன்றத்துக்கு வந்த பொம்பளை யாரோ ஒருத்தி நோட்டில் பொட்டை ஒட்டி விட்டு போயிட்டாங்க. இதை என் பொண்டாட்டி பார்த்துட்டா. நாளைக்கு பட்டிமன்றத்துக்கு நானும் வர்றேன் அப்படின்னா, நம்ம பேச்சை கேட்கத்தான் வர்றான்னு கூட்டி அந்த அக்கா இறக்கி விட்டேன். இறங்குன சோறில் பட்டிமன்றம் பேச வந்த ஒவ்வொரு பொம்பளை மூஞ்சியாக பார்க்குறா. இவ பொட்டா, அவ பொட்டா, இவ பொட்டா. வீட்டில் வந்து வேலைக்காரி மூஞ்சியை பார்க்குறா. அவ பொட்டா. கடையில் ஒட்டுனது அவ பொட்டுத்தேன். ஆனால் ஊரை பூரா சந்தேகப்படுறான். இன்னொரு பெண்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த சிக்கின்னு சிக்கனா வச்ச சேலை கட்டுறீங்கல்ல, பஸ்ஸில் போய் உட்காந்தீங்கன்னா இறங்கி வரும்போது அந்த சிக்கனாவை இப்படி தட்டி விட்டு வந்துருங்க. ஏன்னா டிரைவர் கண்ட்ரைட்லாம் நட்டி டூட்டி முடிஞ்சு சட்டையை கழட்டிட்டு அந்த சீட்டில் தான் படுத்து தூங்குறாங்க. போன வாரம் ஒரு கண்ட்ரைட்டு படுத்தாலும் 5 மணிக்கு டியூட்டிக்கு போகணும், அவசரத்தில் சட்டையை மாட்டிக்கிட்டு போய் மத்தியானம் வீட்டில் போய் 2 மணிக்கு சட்டையை கழட்டியிருக்கேன். உடம்பு பூரா சிக்குன்னு இருந்திருக்கு. அதுவும் இங்கிட்டு ஒரு கலர் சிக்கனா, இங்கிட்டு ஒரு கலர் சிக்கனா. 2 பேர் சீட்டில் 2 பொம்பளையால் உட்காந்து திரும்பியிருக்காங்க. பொண்டாட்டி கேட்டிருக்கா, ஊரா டிக்கெட் கிடைச்சாப்பா, வேற எதுவும் கழிச்சியாப்பான்னு கேட்டிருக்கா. இது பொறுப்பா? உங்களுக்கு இருக்க பொறுப்பா? ஆனால் ஆண்களுடைய உழைப்பு எப்படிப்பட்டது சார். நாங்கள் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் பட்டிமன்றம் போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இரவு 2 மணி 3 மணி ஒவ்வொரு ஊர்லேயும் போய் இறங்குவோம். எங்கே இறங்கினாலும் 10 ஆட்டோக்காரர் நிற்பாங்க. எத்தனை மணியாக இருந்தாலும் ராத்திரி. அன்னைக்கு மதுரையில் போய் இறங்குறோம், நைட்டு 2 மணி 10 ஆட்டோக்காரர் ஒடியாடுறாங்க. சார் எங்கே போகணும், எங்கே போகணும், எங்கே போகணும்? நான் ஒரு ஆட்டோக்காரரை கேட்டேன், ஏன் பகல் பூரா ஆட்டோ ஓட்டுறீங்க, நைட்டில் தூங்கக்கூடாதா அப்படின்னு. அந்த ஆட்டோ ஓட்டுநர் சொன்னார், பகல் பூரா நாங்கள் ஆட்டோ ஓட்டுறது என் குடும்பம் சாப்பிட்றதுக்காக சார். ஆனால் நான் இரவில் கண் விழித்து ஆட்டோ ஓட்டுவது என் பிள்ளைகள் படிப்பதற்காக என்று ஒரு ஆண்மகன் உழைத்து கொண்டிருக்கிறாரே, அவனுடைய உழைப்பை என்னவென்று சொல்வது? நண்பர்களே, இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்பு நம்ம தாராபுரத்தில் ஸ்கூல் பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு வேன் டிரைவர் 32 ஸ்கூல் பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு வேன் டிரைவர் 8 மணிக்கு ரோட்டில் ஓட்டிக்கிட்டு போகிறார். கடுமையான டிராஃபிக். அந்த ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த வேனை ஓட்டுகின்ற ஓட்டுநருக்கு நெஞ்சு வலி வந்துடுது. கடுமையான நெஞ்சு வலி. பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, 32 பச்சிளம் பிள்ளைகள், வாழ்க்கை வாழாத பிள்ளைகள், பண கனவுகளோடு இந்த வாகனத்தில் ஏறிய பிள்ளைகள், எதிர்கால கனவுகளை சுமந்து கொண்டு வருகிற பிள்ளைகள். திரும்பி பார்க்குறாரு, 32 பிள்ளைகள் உயிர் என் கையிலே இருக்கிறது என்று தன் உயிரை பிடித்து கொண்டு 1/2 மணி நேரம் அப்படியே ரோட்டில் டிராஃபிக்கில் ஓட்டிக்கிட்டே போய் கடுமையான நெஞ்சு வலியும் பொருட்படுத்தாமல் இடம் கிடைக்கிற இடத்துல ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு ஸ்டேரிங்கில் படுக்கிறாரு. தட்டி பார்க்குறாங்க, அவர் உயிர் பிரிந்து விடுகிறது. 32 பிள்ளைகளின் பச்சிளம் குழந்தைகளின் உயிரை ஒரு ஆண்மகன் தன் உழைப்பால் காப்பாற்றி இருக்கிறார். நண்பர்களை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு விதத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய உழைப்பை எப்படியெல்லாம் ஒரு ஆண்மகன் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் நீண்ட நெடிய தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் காலம் அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை. சுருக்கமாகவே சொல்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்பு நண்பர்களே, திருச்சியிலே ஒரு விமானம் 196 பயணிகளை ஏற்றிய விமானம் தரையிலிருந்து மேலே எழும்புகிறது. மேலே எழும்பி அந்த விமானம் பறக்க ஆரம்பிக்கிற பொழுது விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அந்த விமானிக்கு ஒரு தகவல் கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த விமானம் பறந்தால் தீப்பிடித்து எரிந்துவிடும். காரணம் என்ன? அந்த விமானம் ஓடுதளத்தில் ஓடுகின்ற பொழுது அதற்கு சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். அந்த விமானம் மேலே எழும்பியவுடன் அந்த சக்கரம் உள்ளே எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அந்த விமானத்தில் சக்கரம் உள்ளே இழுத்துக் கொள்ளப்படவில்லை. தொடர்ந்து இந்த விமானம் வேகமாக பறந்தால் அந்த சக்கரம் சுற்றி சுற்றி உராய்வு ஏற்பட்டு விமானம் தீப்பிடித்து எரிந்துவிடும். உண்மையிலே நண்பர்களே, அது வெளிநாடு செல்வதற்காக அந்த விமானத்தில் முழுமையாக பெட்ரோல் நிரப்பப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, அந்த விமானத்தில் பயணம் செய்தவர்கள் 196 பேரும் கோடீஸ்வரர்கள் அல்ல, 196 பேரும் லட்சாதிபதிகள் அல்ல. சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த இளைஞர்கள், வெளிநாட்டுக்கு வேலைக்காக சென்ற இளைஞர்கள்,
தனக்கு திருமணமாக வேண்டுமே, தன் சகோதரியை படிக்க வைக்க வேண்டுமே, தன் பெற்றோருக்கு மருத்துவம் பார்க்க வேண்டுமே, தானும் வீடு கட்ட வேண்டுமே, தானும் திருமணமாக வேண்டும் என்று பல்வேறு கனவுகளை சுமந்து சென்ற இளைஞர்கள். விமானி விழுங்கி நிற்கிறான். கட்டுப்பாட்டு அறைக்கு கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும்? 196 பேர் இருக்கிறார்களே. அவருக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. அதில் நிரப்பப்பட்ட எரிபொருள் பெட்ரோல் முடிகின்ற வரை அந்த திருச்சியையே வட்டமிடுங்கள். எரிபொருள் முடிகின்ற பொழுது விமானத்தை கீழே இறக்குங்கள், 196 பேரையும் காப்பாற்றலாம். உண்மையிலே நண்பர்களே, அந்த விமானி நினைத்திருந்தால் தனக்கு கொடுக்கப்பட்ட அவசர வழியிலே, தனக்கு கொடுக்கப்பட்ட பாராசூட்டில் அவர் குதித்து அவர் உயிரை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் அந்த விமானி அப்படி நினைக்கவில்லை. 196 பேரும் என்னை நம்பி இந்த விமானத்தில் ஏறி இருக்கிறார்கள். திருச்சியையே சுற்றுகிறார்கள். பெட்ரோல் தீர்கின்ற வரை அந்த விமானம் திருச்சியையே மேலே வட்டமடித்துக் கொண்டு இருக்கிறது. இதில் சிறப்பு என்னவென்றால், உள்ளே இருக்கக்கூடிய 196 பேரிடமும் விமானம் பழுதடைந்து விட்ட என்ற தகவல் சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் அவர்கள் அங்கும் இங்கும் ஓடி இருப்பார்கள். விமானம் ஆட்டம் கண்டு கீழே விழுந்து நொறுங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த விமானத்தில் உள்ளே இருப்பவர்கள் நாம் வெளிநாடுதான் சென்று கொண்டு இருக்கிறோம் என்ற ஏக்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த 196 பேரும் இந்த விமானி தன்னுடைய உயிரை பணைய வைத்து திருச்சியையே வட்டமடித்து தரையிறக்கி 196 பேருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறானே, அந்த உழைப்புக்கு என்ன இந்த சமூகம் பதில் சொல்ல போகிறது? உண்மையில் அவ்வளவு பெரிய உழைப்பு சார். இந்த ராஜா அண்ணன் பேசும்போது யாரோ சின்ன பையன் குரல் மாதிரி எனக்கு கேட்டுச்சு. சின்ன பையன் தான் பேசுறாருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நிகழ்ச்சி. தம்பின்னு வேற இடையில மெசேஜ் எல்லாம் அனுப்பி விட்டேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவ்வளவு பெரிய ஐயா இருக்காங்க. உழைப்பு சார். இந்த நிகழ்வு இவ்வளவு தூரம் சிறப்பாக நடப்பதற்கு எத்தனை ஆண்கள் உழைத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கிற காரணத்தால் உண்மையிலே குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களின் உழைப்பே என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. உட்காருங்கடா, சீவம் போது பசிக்குது, உட்காருங்கடா. அப்ப பெண்களின் பொறுப்பு என்னன்னு பார்க்கணும். நம்மளாம் எவ்வளவு பெரிய கோவக்கார பொண்ணு தெரியுமா சார்? நான் சாதாரண பேச்சாளர் இல்ல. 2019 கலைஞர் டிவில 60 அடி தென்னை மரம் ஏறி சாதனை பெண்மணி. 60 அடி தென்னை மரத்தை அந்த அம்மா 2016 ஏறி இருக்காங்க. நானும் பார்த்தேன் டிவியில. வெட்டி போட்டிருந்தாங்க, எப்படி ஏறி போச்சு. இதம்மா பேசாம தீர்ப்பு சொல்ல வந்துகிட்டு இருக்கேன். நான் நகைச்சுவையை வச்சிருக்கேன், அடுத்த வருஷம் சொல்லுவேன் நிறையா. அப்ப பெண்களின் பொறுப்பு என்னன்னு பார்க்கணும் சார். இப்ப பட்டிமன்றம் முடியும். நான் ஒரு விடிய காலம் 3 மணிக்கு தேவகோட்டை போயிடுவேன். காலிங் பெல் அடிப்பேன். இன்னும் 3 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவை திறப்பா. வாங்க மகாராஜா, தாரமங்கலம் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படியா கேப்பா. போய் படுறா, தினம் பைதிக்கிட்டு ஊர் சுற்றி பல அப்படின்னு நினைப்பா. இதே முகம் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏன் ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்பா. என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா சூடாக பாலை ஆற்றி கொடுத்து போய் படியா, நாளைக்கே பந்தல்குடியில் பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்ற பெண்ணிடம் இருக்கக்கூடிய பொறுப்பு. சார், நம்ம தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம், நஷ்டம் ஆயிடுது, எல்லாத்தையும் இழந்துடுறோம். வீட்டில் போய் தனிமரமா கண் கலங்கி நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்தினவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? இந்த பெத்த தாய் உடையாந்து கேட்பா, ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? அம்மா, எல்லாத்தையும் நான் நஷ்டமாக்கிட்டேனம்மா, எப்படிம்மா என் பிள்ளைகளை நான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு கண் கலங்கும் போது அந்த பெத்த தாய் கையில் கழுத்தில் கிடக்கிறத கலட்டி கொடுத்து தான் சிறுபாடு சேர்த்து வச்சிருந்த பணத்தை கொடுத்து இதை வச்சு ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கடான்னு சொல்லக்கூடியதான் நம் தாய் என்ற பெண்ணிடம் இருக்கக்கூடிய பொறுப்பு. உண்மையிலே நண்பர்களே, ஒன்றை சொல்லுகிறேன், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நான் வீட்டில் போய் அம்மா தலைவலின்னா எங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுக்கிட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலின்னா எங்கள் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிட்டு படுங்கம்பாங்க. அம்மா தலைவலின்னா எங்கள் அம்மா மாத்திரை தரவு வேணாம், என் மனைவி தைலம் தரவு வேணாம், என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு விரலால இங்கேயாப்பா தலைவலிக்குன்னு கையை வச்சா சரியாக போயிருமே. இதை எந்த உழைப்பை சார் சரி பண்ண முடியும்? சார், நாங்கள் நிறைய மனைவியை கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம், அது நகைச்சுவைக்காக. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மனைவி என்ற ஒரு பெண் பொறுப்போடு வீட்டில் இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். அவள் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். அந்த பெண் வீட்டில் பொறுப்போடு இருக்க வரைக்கும் தான் சார்
வீட்டில் பாய் இல்லைன்னா திண்ணையில் தான் சார் பாய். உண்மையில் மனைவியினுடைய அருமையை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா? மனைவியின் பொறுப்பை யாரிடம் கேட்க வேண்டுமோ தெரியுமா? நண்பர்களே, வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்துவிட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக திரிகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய பொறுப்பு என்னவென்பது தெரியும். சார், அப்போ நான் நிறைய தீர்ப்பு சொல்லணும்னு நினச்சேன், நேரமன்மை. இப்போ ஆண்களுடைய உழைப்பும் இருக்கிறது, பெண்களின் பொறுப்பும் இருக்கிறது. எப்படி தீர்ப்பு சொல்கிறது? வர்ற 22ஆம் தேதி சொல்கிறோம் சொன்னால் ராஜான்னு கோவிந்தராஜான்னு சொல்லுவாங்க. 22 என்ன அவசரம்? நீ 31ஆம் தேதி கூட சொல்லு, அன்னைக்கு காசை வாங்கிட்டு போ அப்படின்ட்டுருவாங்க. இப்போ தீர்ப்பு ஐயோன்னு பதறாத, சுண்டல் கொடுத்தவர் காசு தர மாட்டாரா? தீர்ப்புன்னு ஒன்று சொல்லணும். எப்படி தீர்ப்பு சொல்றது? உழைப்பும் இருக்கிறது, பொறுப்பு இருக்கு. எப்படி தீர்ப்பு சொல்றது? மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமது என்ற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். காதலிச்சு மணந்ததுக்கு மாமதுரை கோவில் சாட்சி. அண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி. காதலிச்சு மணந்ததுக்கு மாமதுரை கோவில் சாட்சி. வெட்ட வெட்ட வளர்ந்தோடி என்ன கொடி கூறம்மா, கட்டளையே கேளம்மா, காதல் கொடி தானம்மா. ஒடுகிறவன் போல ஒற்றுமையா என்று மாறும், ஒன்ன விட்டு ஒன்று விரும்பா என்னவாக எண்ணிப்பாரி. ஒடுகிறவன் போல. நண்பர்களே, குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது. அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம், பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம். ஒரு குடும்பத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது. அதே நேரத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது. இன்று தமிழகமும் தாரமங்கலமும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் உழைக்கிற ஆணும் பொறுப்பான பெண்ணும் என்று சரியாக தீர்ப்பளித்து உங்கள் பாதம்பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம். வாய்ப்பிருந்தால் பல தலைப்புகளில் சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். உறவுகளே, சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.